கருணை காட்டாத ராஜ்மோகன். கதறி எழும் திமுக. இவங்களுக்கு தூக்கமே இருக்காது. சத்தியமா சொல்றேன், அடுத்த 10 மாசம்லாம் இவங்க திமுக காரன் தூங்கவே மாட்டான். தூக்கத்திலையும் விஜய் 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 தான். ஏன்னா தினமும் ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு போட்டு பொழக்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. போட்டியே அண்ணனுக்கும், யாரு 2 அண்ணனுக்கு, அண்ணன் ராஜ்மோகனுக்கும் ஆதவர்களுக்கும் தான் போட்டியே. அண்ணன் நீ மிதிக்கிறியா நான் மிதிக்கிறேனா, ஏன் அடி பலமா இருக்கா உங்க அடி பலமா இருக்கான்றதான் இவங்களுக்குள்ள போட்டியே. மாத்தி மாத்தி கருணையே காட்டாம வச்சு செய்யறதுல 2 பேருமே ஸ்பெஷலிஸ்ட். ஒரு பக்கம் அந்த பக்கம் யூடியூப்ல நம்ம பசங்க போட்டு, நம்ம அண்ணன்கள் நம்ம லோயலாமணி எல்லாம் போட்டு ஒரு பக்கம் போலதாங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம்ல பத்திரிகையாளர்களை வச்சு லெப்ட் ரைட்டு கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் தரவுகளோட ஆதாரத்தோட தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்தது. உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்க கிடையாது. நீங்க எத்தனை நாள் போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க போறீங்க? இந்த இடி மேட்டருக்கு நிறுத்தத்துக்கு நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே வந்து நேரடியா அறிவிச்சிச்சிங்க, ஆமாப்பா நான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறேன், எனக்கு வேற வழி கிடையாது, என்னை புடிச்சு அவங்க ஒரு வழி பண்ணி உழுகுறாங்க, அதனால ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போறேன். நல்லா பாருங்க, எடப்பாடி அவர்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பிஜேபியோ மோடியோ பாராட்டியோ சேர்ந்து வேலை பார்ப்போம் எல்லாம் எங்கேயுமே பேசல. அவர் இன்னமும் சைலண்டா தான் இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க எந்த ஒரு நிர்பந்தத்திற்காக தான் கூட்டணியில் இருக்கிறாங்கன்றது நமக்கு இதை பார்க்கும்போது, சினாரியோ பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனா அவங்களாச்சும் நேரடியாக அறிவிச்சிட்டாங்க, ஆமாப்பா நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி பண்றதை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனா இவங்க திமுக வந்து பிஜேபியோட கூட்டணின்றதை வந்து நேரடியாக அறிவிக்கல. ஏன்னா அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இல்ல, ஆர்எஸ்எஸ் கூட்டணியில் இருக்காருன்ற ஒரு குண்டை தூக்கி டமால்னு போட்டு உடைக்கிறார். ஷாக்கிங்கா இருக்குல்ல? என்னங்க சொல்றீங்க? ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி? திமுக வந்து சமூக நீதி பேசுற கட்சி, சமத்துவம் பேசுற கட்சி, பெண் விடுதலை பேசுற கட்சி, பெரியாரிசம் பேசுற கட்சி, அம்பேத்கரிசம் பேசுற கட்சி, அதுக்கு நேர் சித்தாந்தத்திலயும் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட திமுகவுக்கு என்னங்க வேலைன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குதுங்க. உண்மைதாங்க. என்ன காரணம்? இடி மேட்ரு ரைடு, இதை எப்படியாச்சும் மூடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 4 வருஷமா போவாத முதலமைச்சர் அவர்கள் இப்ப மட்டும் ஏன் போனார்? அதான் ராஜமோகன் அவர்கள் கேட்கிறார். இந்த 4 வருஷமா போலல்ல, இப்ப மட்டும் நீங்க ஏன் போறீங்க? என்ன காரணத்துக்காக போறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? இதுதான் நோக்கம். எது? இந்த இடி, இந்த ரைடு, இந்த ஊழல், இதை மறைக்கணும். இது சூடா இருக்கு, அப்படியே ஜில்லுன்னு தனியணும். அதுக்காக தான் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துகிட்டதாகவும், ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கிய தலைவர் அவர்களை சந்திச்சதாகவும், அந்த சந்திப்பை ஏற்படுத்தியது யார் என்பதெல்லாம் வந்து விரிவா விகடன்ல வந்து ஒரு கார்டு வந்திருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. அது யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்காரு. அது யாருன்றதெல்லாம் அந்த கார்டு இப்ப நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இந்த கார்டை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதை யார் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மீட்டிங்ன்றதெல்லாம். ஆக இவர்களுக்கு மக்கள் நலன் மீதோ ஓட்டு போட்ட மக்கள் மீதெல்லாம் கவலையே கிடையாது. ஆட்சியை காப்பாத்திக்கணும், அதிகாரத்தை காப்பாத்திக்கணும், அதுக்காக யார் காலில் உன்னாலும் விழத்துக்கு தயாராகிவிட்டது திமுக. இந்த பாசிச சக்திகளோடு மறைமுக கூட்டணியில் இருக்கிறது திமுக, பாசிச கட்சிகளோடு நேரடி கூட்டணியில் இருக்குது அதிமுக. ஆக இருவரும் ஒருவரே. இந்த பாசிச சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்ற ஒருவர் வர வேண்டுமானால் அது நம் தளபதி மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு அஜெண்டா அவருக்கு கிடையாது, எந்த ஒரு நோக்கம் கிடையாது, சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், ஒரு பேராசை கூட இருக்குன்னு வச்சுங்களேன். தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருக்கு. என்ன பேராசை? மக்களுக்கு நல்லது பண்றது. அது மிகப்பெரிய பேராசையோட நம்ம தளபதி வராரு. என்ன தப்பு? ஆசை கூட கிடையாது, பேராசை. என்ன ஆசை? மக்களை காப்பாற்றணும், நம்மளை நம்பி வர தொண்டர்களை காப்பாற்றணும், இந்த தமிழ்நாடு வந்து முற்போக்கு மாநிலமாக மாறணும், பெரியாரின் உண்மையான ஆட்சி என்ன, உண்மையான பெண் விடுதலை என்ன, பெண்களுக்கு சமமான உரிமை என்ன, அதெல்லாம் எங்க வாத்தியார் ஸ்டைல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஆட்சி செய்ய வேண்டுமானால் அது தளபதி தான் வந்தாகணும். ஏன்னா எங்களுக்கு மடியில கணங்கையாடுது, வழியில பயம் கிடையாது. நீ இடி ரைடு அனுப்புறியா அனுப்பிக்கோ, இன்கம் டாக்ஸ் அனுப்புறியா அனுப்பிக்கோ, நெய்வேலி செல்ஃபி பார்த்துருப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டா மிஸ்டர் கிளீனா இருக்காரு நம்ம தளபதி. இந்த உருட்டல்கள் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்க இல்லன்றதை எங்க அண்ணா ராஜ்மோகன் அவர்கள் நேற்று பத்திரிகைகள் சந்திப்புல போட்டிருப்பார். நீங்க இன்னும் என்னென்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கொடுக்க போனா அடிக்கிறீங்க, சாப்பாடு போடுறோன்னு சொன்னா நிறுத்துறீங்க, விழா நடத்தணும்னு சொன்னா தடுக்கிறீங்க, இன்னும் என்னென்னலாம் நீங்க பண்ண போறீங்கன்றது எனக்கு புரியல. ஆனால் இதற்கு இன்னும் 10 மாதத்தில் உங்களுக்கு மக்கள் தக்க பதில் அளிக்க தயாராகி உள்ளனர். இவங்க சொல்லுவாங்க, ஒரு கட்சி உதயமாகிறது, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உதயமாகுதுன்னா அவங்க வைக்கக்கூடிய முதல் அடியே திமுக வந்து சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கும்னா, பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் ஏ டீம், பிஜேபியின் சி டீம் சொல்லி ஒரு கட்சிக்கு
ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது, அதாவது மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அவர்களை வந்து பார்த்து இது நேரடியாக பிஜேபியால் இயக்கப்படும் ஒரு கட்சி, நேரடியான பிஜேபியின் தொடர்பில் இருக்கக்கூடிய கட்சி, பிஜேபி தான் இயக்குது மக்கள் நீதி மையத்தைன்னு சொல்லி முடிச்சு விட ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணு மட்டும்தான். இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தின் நிலைமை என்ன? ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு? புதிதாக வருவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காவி சாயத்தை பூச வேண்டியது. ஏன்னா பெயிண்ட் டப்பா குரூப் இவங்க, அதனால அந்த பெயிண்ட பூசிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெயிண்டையே தலைமையில ஊத்தி குளிச்சிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு பூசதான் பார்ப்பாங்க, ஆனா இவங்க குளிச்சிடுவாங்க. ஏன்னா நானே ஒரு பெரிய சங்கிடா, அதுக்கப்புறம் தான் நான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன்னு தன்னையே ஒரு சங்கியா உணர ஆரம்பிப்பாங்க. அந்த சந்திரமுகி படத்தை சொன்னா பாரு, கங்கா சந்திரமுகியை பார்த்தா சந்திரமுகி மாதிரி நின்னா சந்திரமுகியா மாறினான்னு. அந்த மாதிரி திமுக மெல்ல 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 சங்கியா மாறிக்கிட்டு வந்தது. இன்னைக்கு பரிபூர்ண சங்கியா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? மோடியின் தொலைநோக்கு பார்வை என்னை மிகவும் பிடித்திருக்கிறதுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. எப்படி ஐயா மோடி அவர்களோட தொலைநோக்கு பார்வையில் அவர் செயல்படுறாருன்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. வேடிக்கையா இல்ல இது? அப்போ நம்ம வந்து எங்களை நீ இன்னமும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிற தமிழ்நாட்டு மக்களை அப்படித்தானே கேள்வி கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அப்போ நேரடியா யார் கூட தொடர்புல இருக்கீங்க? பிஜேபி உடன் அல்ல, ஆர்எஸ்எஸ் உடன். எங்க சுவிட்ச் போட்டா ஃபேன் எரியும்ன்றது திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவர்களை சந்தித்து இந்த இடி மேட்டர்லாம் ஆஃப் பண்றதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து சில கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க பண்றோங்க, பார்த்து பண்றோங்க, எடுத்துக்கங்க, உங்களுக்கு தாங்க எல்லாமே, போங்க அப்படி முடிச்சுட்டாங்க. இங்க பண்ணக்கூடிய இந்த பிக்காளித்தனத்தெல்லாம் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இத்தனை நாள் வந்து நாங்க தான் வந்து எல்லாமே உள்ள வந்துரும் புலி வருதுன்னு சொல்லி ஏமாத்தியே ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு இவங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்றதெல்லாம். மக்களே விழிப்பாக இருங்கள். அடுத்து மீண்டும் அப்பா மகனுக்குள் சண்டை. என்னங்க நீங்க தான் இப்போதானுங்க 2 நாள் முன்னாடி பேசுறீங்க அப்பா பையனுக்குள்ள சண்டைன்னு, மறுபடியும் என்னங்கன்னு கேட்கும். இது வேற அப்பா மகன், இந்த ரமணா இல்ல, வேற ரமணா. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்கிறது? அப்பா பையனுக்குள்ள சண்டை, அது அவங்களோட உள்கட்சி பூசல். நடக்காது கண்ணா, நடக்காது கண்ணு, ஆகாது ராஜா, நீ 10 செல்போன் கூட வச்சுக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ, ஆனா கட்சியை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது ராஜான்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவே தன் மகன் அன்புமணிக்கான ஒரு செய்தியை பல மேடைகளில் போட்டு உடைச்சிருக்காரு. இங்க நான் மட்டும்தான், 80 வயசு ஆனாலும் என் கை எவ்வளவு வீரமா இருக்குன்றத பாருங்கலாம் சொன்னது வந்து நேரடியாக அன்புமணி அவர்களுக்கான ஒரு மெசேஜா தான் நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கிற மக்களுக்கும் அப்படிதான் கன்வே ஆகும். அதுதான் உண்மை. ரொம்ப காலமாகவே மகனுக்கும் தந்தைக்கும் ஒரு உரசல் போய்கிட்டு இருக்குன்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாவட்ட செயலாளர்களோட போஸ்டிங் போறதுல இருக்கட்டும், இவர் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இந்த இளைஞர்களோட வந்து சிங்க் ஆகி கட்சி வேற லெவலுக்கு ரெலிவேஷன் பண்ணி கொண்டு போகணும்னு அவர் ஒரு ஐடியாலஜியோட இருக்காரு. இவர் வந்து இல்ல வன்னியர்களோட அந்த இடஒதுக்கீடு, இந்த சமூக நீதி, இந்த மாதிரி சில கான்செப்ட்ல அப்படி கொண்டு போலான்ற மாதிரி 2 பேருக்குமான சில வாக்குவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்குன்றதெல்லாம் பல மேடைகளை சமீப நாட்கள்லாம் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். நீங்க ஏன் அவங்க கட்சி பத்தி பேசுறீங்க? நீங்க என்ன பார்த்து கேட்கறது எனக்கு தோணுது. நான் வந்து பேச போனதுக்கான ரீசன் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் 1000 சண்டை இருக்கலாம். இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. இது நமக்கு தேவையில்லாத கான்செப்ட். ஆனா அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது மிரட்டி தான் எங்களை கூட்டணிக்குள் அழைத்தது பிஜேபின்னு ஒரு போட போட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. பிஜேபி ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாளுறாங்க, எப்படி கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வராங்க, எப்படி மிரட்டுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு மூத்த தலைவர், நிறுவனர், பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். மிரட்டி தான் கொண்டு வர வச்சாங்க. ஐயா அன்புமணி அவர்கள் வந்து நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போலனா நீங்க தான் கொல்லி வைக்கிற நிலைமைக்கு போகன்ற மாதிரிலாம் மிரட்டியதாகலாம் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆக என்ன அழுத்தம், என்ன மிரட்டல், இதை பத்திலாம் நம்ம விரிவா பார்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஆக திமுகவுக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு இவங்க நேரடியா போய் காலில் விட்டாங்க. அண்ணா திமுகவுக்கு ஆல்ரெடி மடியில கயம், அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, சரண்டர் ஆயிட்டாங்க. இப்படித்தான் பிஜேபி வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் நலனை தாண்டி இவங்க செய்யற ஒரு தப்புனால இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது. பிஜேபி கிட்ட இவங்க எப்படி போய் சரண்டர் ஆகுறாங்கன்றத இந்த இடத்துல நம்ம உத்து நோக்கி கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த இடி மேட்டர் ஆஃப் பண்றதுக்கு திமுக ஆர்எஸ்எஸ் போய் பாக்குதுன்னு ஒரு செய்தி. ஏடிஎம்கே வேற வழி இல்லாம பிரஷர்ல வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதா ஒரு செய்தி. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, மிரட்டி தான் கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயத்தையும் தூக்கி போடுறாரு. இது மூலியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்கு, அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை 1000 இருக்கட்டும்,
அவங்க குடிப்பாங்க. அதை வேற, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இந்த மிரட்டி கூட்டணி கொண்டு வருவது, அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா நம்ம வாழ்வாதாரம் மாறிடும் நம்பி ஓட்டு போற மக்களை முட்டாளாக்கும் ஒரு வேலையை இந்த பிஜேபி அரசு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒளி, ஒரே வெளிச்சம் 2026 உதயமாக போகிறது நம் தளபதியின் எழுச்சி. அவருக்குத்தான், வேற வழி கிடையாதுங்க. வேற யாருங்க இருக்கா? எந்த பக்கம் போனாலும் அண்ணன் சீமானும் வேலைக்கு ஆக மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, நான் தனியா தான் நிப்பன்றாரு. அவர் தமிழ் தேசியன்ற ஒரு கோட்டுக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள அவர் மாட்டின்னு இருக்காரு. புரியுதுங்களா? ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா பக்கமும் கரப்ஷன், கலெக்ஷன் சொல்லிட்டு மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. வேண்டாம், எங்களுக்கு ஒரு புதிய சக்தி வேணும், எங்க வீட்டு பிள்ளையா ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரே நம் தளபதி மட்டும்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருப்பவர் நம் தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் ஆட்சியில் சத்தியமாக நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். உண்மையான சமூக நீதி ஆட்சி என்றால் என்ன, பெரியாரிசம் என்ன, அம்பேத்கரிசம் என்ன, அனைவருக்கும் சமமான உரிமை, இந்த சிறுபான்மை மக்களுக்கு இங்க வாழக்கூடிய சுதந்திரம், அவர்களின் பாதுகாப்புன்னு சொல்லி அனைத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு பேராசையுடனும் நம் தளபதி அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு மக்களை சந்திக்க வரார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது ஆசை கிடையாதுங்க, அவருக்கு பேராசை. அவருக்கு சம்பாதிக்கணும்னு நோக்கம் கிடையாது. அந்த பேராசை இருக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கறேன். நீங்க தப்புன்னா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, நான் ஏத்துக்கிறேன். ஆனா மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் ஆசை இல்லை, பேராசையோடு வந்தார், அவர்களை நம் தமிழ்நாட்டு மக்கள் தலை மீது வைத்து கொண்டாடுவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருந்தவர் சாட்சாத் நம் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களுக்கு பிறகு ஒரே நம்பிக்கையா இருப்போர் நம் தளபதி மட்டும்தான். இந்த கரப்ஷன் கபடதாரிகள் நாடக கும்பல்களை ஒழித்து 2026 வாகைப்பூ மலர எல்லாரும் தொடர்ந்து பாடுபடுவோம், ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். பார்த்தால்தான் நம் கருத்துக்களும் நம்ம கட்சியோட செயல்பாடுகளும் மக்களிடம் போய் சேருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, பெல் பட்டனையும் மறக்காமல் அழித்து விடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.